ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பேன் நானும் நம்புகிறேன். எல்லோருக்கும் வணக்கம். இதுதான் உங்கள் தமிழ் குமார் ஸ்டோரிஸ் சேனல். இன்று நாம் ஒரு உணர்ச்சிகரமான தடை செய்யப்பட்ட காதல் கதையை தான் பார்க்க போகிறோம். தலைப்பு என்னென்னா, போலீஸ் இன்ஸ்பெக்டர் கார்த்தியுடன் டீச்சர் லக்ஷ்மியின் ரகசிய உறவு. உணர்ச்சிறைந்த போர். இது ஒரு ஹார்ட் டச்சிங் எமோஷ்னலான ஸ்டோரி. ட்விஸ்ட்டுகள் எல்லாமே இருக்குது. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ஹை பாயிண்ட்ஸில் நிறைய ஹை பாயிண்ட்ஸ் கொடுங்க. இதே மாதிரி ஹார்ட் எமோஷ்னல் ஸ்டோரி வேணும்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வரும். டெய்லியும் இந்தியாவில் நீங்கள் எந்த ஊர், எந்த மாவட்டம், இப்போ என்ன டைமு, உங்கள் பேர் என்ன, எல்லாமே கமெண்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்கள் வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் ரிப்ளை பண்ணியே தீருவேன். இப்போ கதைக்கு போகலாம். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பொள்ளாச்சி அருகே இருக்கிற வெள்ளிமலை கிராமம். அது ஒரு அமைதியான இடம். சுற்றிலும் பச்சையிலும் மலைகளும் வயல்களும். 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வெயில் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. காலையில் கிராமத்து காற்று ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த கிராமத்தில் தான் நம்ம கதையோட முக்கிய பாத்திரம் லக்ஷ்மி இருக்கா. அவளுக்கு 28 வயசு. அழகான ஒரு டீச்சர். சென்னையில் பிரபலமான காலேஜில் எம்ஏ இங்கிலீஷ் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போது வெள்ளிமலை அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆங்கிலம் சொல்லி கொடுக்குறாங்க. அவள் கணவன் ரவி, 32 வயசு. கோயம்புத்தூர் நகரத்தில் ஒரு சின்ன டெக்ஸ்டைல் ஷாப் நடத்துகிறாரு. அவங்க திருமணம் 2018 நடந்தது. குடும்பத்தோட சம்பிரதாயமாக. ஆனால் இப்போது அவங்க உறவில் சில சின்ன பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது. ரவி எப்போவுமே பிஸ்னஸ் பிஸியாக தான் இருப்பான். வீட்டுக்கு வந்தாலும் ஃபோன் பார்த்துக்கிட்டே தான் இருப்பான். லக்ஷ்மி உணர்ச்சி ரீதியாக கொஞ்சம் கூட சப்போர்ட்டே கொடுக்கவே மாட்டான். அவள் தனியாக தான் இருப்பாள். தனிமையாக ஃபீல் பண்ணுவாள். லக்ஷ்மி ரொம்பவே அழகான பொண்ணு. கோதுமை நிறம், நீண்ட கருப்பு முடி, அலையாக விழுந்திருக்கு. பெரிய கண்கள். அது பார்க்கும்போது யாரையும் ரொம்பவே சீக்கிரமாக ஈர்க்கக்கூடியது. ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்டுகள் அவள் ரொம்பவே பிடிச்ச டீச்சரு. எப்போவுமே முகத்தில் ஒரு ஸ்மைலு. கிளாஸில் கதை சொல்லி பாடம் நடத்துவாள். குழந்தைகள் அவளை அக்கா மாதிரி நினச்சிப்பாங்க. ஒரு நாள் ஜூன் 15ஆம் தேதி ஸ்கூலில் போலீஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடந்துச்சு. போலீஸ் அதிகாரி குழந்தைகளுக்கு சேஃப்டி பற்றி சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அங்கே தான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கார்த்தி வந்தான். அவனுக்கு 35 வயசு. உயரமாக ஹாட்ஸமாக இருப்பார். மதுரை மாவட்டத்தில் பிறந்தவர். ஆனால் இப்போ கோயம்புத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் போஸ்டிங்கு. கார்த்திக்கு 2015 பிரியாவை கல்யாணம் பண்ணிட்டான். பிரியா சென்னையில் இருந்து ஹோம் மேக்கரு. ஆனால் அவங்க உறவில் பிரச்சனை. கார்த்திக் வேலை நேரம் அதிகம். இரவு பகல் இல்லாமல் டியூட்டி. பிரியா அதனால் டயர்ட் ஆகி அவங்க உறவு கொஞ்சம் குளிர்ச்சியாகவே மாறிடுச்சு. கார்த்தி ஒரு ஸ்ட்ராங் ஆஃபீஸர். கிரைம் கேஸ்களை சால்வ் பண்ணுறது எக்ஸ்பர்ட்டு. உடம்பு ஃபிட்டாக வச்சுருப்பார். கருப்பு யூனிஃபார்மில் அவன் நடக்கும்போது எல்லாரும் ரெஸ்பெக்ட் பார்ப்பாங்க. பெர்ஃபார்மன்ஸ். லக்ஷ்மி ஸ்டேஜில் ஏறி வெல்கம் பண்ணி முடித்தாங்க. அவள் பேசும்போது கார்த்திக் அவளை கூர்மையாக பார்த்தான். அவள் கண்கள் அவள் மேலே பட்டபோது 2 பேருக்கும் ஒரு விதமான ஸ்பார்க் ஏற்பட்டது. பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சு கார்த்தி லக்ஷ்மியை அணுகி பேசினா, மேடம், உங்கள் ஸ்பீச் சூப்பராக இருந்துச்சு மேடம். ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் நல்ல இன்ஸ்பிரேஷன் கொடுத்தீங்க. லக்ஷ்மி ஸ்மைல் பண்ணி பதில் சொன்னா, தேங்க்ஸ் சார். உங்கள் போலீஸ் டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குழந்தைகளுக்கு நல்லா கேட்பாங்க. அப்போது இருந்து அவங்க ஃபோன் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. முதல்ல ப்ரொஃபஷ்னலாகவே பேச ஆரம்பித்தாங்க. போலீஸ் ப்ரோக்ராமர் பற்றி, ஸ்கூலில் இன்ஃபர்மேஷன் பற்றியெல்லாம் பேசினாங்க. ஆனால் கொஞ்சம் நாளில் அவங்க பர்சனலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஜூலை 15ஆம் தேதி ஒரு இரவு 10 மணிக்கு இருக்கும். கார்த்தி லக்ஷ்மிக்கு மெசேஜ் அனுப்பினா, டீச்சர், இன்றைக்கி ஒரு கேஸ் சால்வ் பண்ணேன் அப்படின்னு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். லக்ஷ்மி உடனே ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டா, கங்க்ராச்சுலேஷன் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் ஒர்க்கு ரொம்ப ஹார்ட்டுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நல்லா ரெஸ்ட் எடுங்க. அப்படியே அவங்க டெய்லி சேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில் குட் மார்னிங்கு, இரவு குட் நைட்டு, சின்ன விஷயங்கள் பகிர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வாழ்க்கை அப்படி சுகமாக போனதே இல்லை. லக்ஷ்மியோட கணவன் ஒரு நாள் அவன் ஃபோனை தற்செயலாக பார்த்தான். ஆகஸ்ட் 12ஆம் தேதி இருக்கும். காலையில் ஒரு 6 மணி இருக்கும். வீட்டில் இருந்தபோது ரவி கேட்டான், யார் இந்த கார்த்தி? ஏன் இவ்வளோ மெசேஜுகள் அனுப்பிச்சிட்டே இருக்கான்? லக்ஷ்மி பயத்தில் போய் சொன்னான், அது போலீஸ் ஆஃபீஸர் தான், ஸ்கூலில் ரிலேட்டாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரவி நம்பவே இல்லை கொஞ்சம் கூட. அவன் கோபம் வந்துச்சு. இனிமேல் இந்த மாதிரி பேசாதுன்னு சொல்லிட்டான். லக்ஷ்மி ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டான். உடனே கார்த்திக்கு மெசேஜ் பண்ணான், நம்ம கொஞ்ச நாள் பேசாமல் இருக்கலாமா, பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னு. கார்த்தி சோகமாக ரிப்ளை பண்ணான், ஓகே லட்சு, ஆனால் உன்னை ரொம்பவே நான் மிஸ் பண்ணுறேன். இந்த பிரிவு அவங்களுக்கு ரொம்பவே வலி கொடுக்க வச்சுருது. லக்ஷ்மி வீட்டில் இருக்கும்போது இரவு தூங்கும் முன்னாடி கார்த்தி நினச்சி ரொம்பவே அழ ஆரம்பிச்சிட்டான். தன் கையை தனக்கு உதவின்னு சொல்லி கூட வேலை செஞ்சுட்டே இருந்தான். அவர் ஃபோட்டோவை ஃபோனில் பார்த்து ஏன் இப்படி அச்சுன்னு யோசித்து, கார்த்தி டியூட்டியில் இருக்கும்போது அவள் மெசேஜ் இல்லாமல் இருக்கும்போது சோகமாக இருப்பான். அவன் ஸ்டேஷனில் இருந்து வீட்டுக்கு போகும்போது வழியில் அவன் நினைவாக தான் தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கும். செப்டம்பர் 20ஆம் தேதி பொள்ளாச்சி பகுதியில் ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. ஒரு ஸ்கூல் கேரில்
கிட்னாப் ஆகிடுச்சு. கார்த்தி அதோட இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரில் டீமில் இருந்தான். லக்ஷ்மி ஸ்கூலில் இருந்து சில இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்போ அவங்க மீண்டும் சந்திச்சாங்க. இரவு ஒரு 11 மணி இருக்கும். போலீஸ் ஸ்டேஷனில் பேசும்போது கார்த்தி சொன்னான், லட்சு, உன்னை பார்க்காம என்னால் இருக்கவே முடியலடி. உன் ஏக்கமாகவே இருக்குது என் மனசு ஃபுல்லாகவே அப்படின்னு சொல்லிட்டு. லக்ஷ்மி கண்ணீரோட சொன்னா, எனக்கும் தான் கார்த்தி. ஆனால் என்ன பண்ணுறது, அவருங்க உணர்ச்சிகள் கட்டுப்படுத்தவே முடியல. 2 பேருக்கு நடுவில். கிட்னாப் கேஸ் அக்டோபர் 10 தான் சால்வே ஆயிடுச்சு. கார்த்தி ஹீரோ மாதிரி ஆகிட்டான். இந்த சம்பவம் அவங்க ரகசிய உறவை மீண்டும் ஆரம்பிக்க வச்சது. ஆனால் இப்போ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நவம்பர் 5 தீபாவளி பண்டிகை. ரவி சென்னைக்கு பிஸ்னஸ் விஷயமா ட்ரிப் போயிருந்தான். லக்ஷ்மி வீட்டில் ரொம்பவே தனியாக தான் இருக்கான். கார்த்தி அவள் வீட்டுக்கு இரவு 9 மணிக்கு வந்தான். அவங்க உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உணர்ச்சிகள் நிறைஞ்சிருந்தது. கார்த்தி சொன்னான், லட்சு, நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன்டி. ஆனால் நம்ம உறவுகள் தடை செய்யப்பட்டது. லக்ஷ்மி பதில் சொல்ல ஆரம்பித்து விட்டான். எனக்கு தான் கார்த்தி. ஆனால் என் குடும்பம், ரவி எல்லாம் என்ன ஆகும்? அப்போது பிரியா, கார்த்திக்கோட மனைவி, சந்தேகப்பட அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டா. கார்த்தி எப்படியோ எஸ்கேப் ஆகிட்டான். இந்த சம்பவம் அவங்க 2 பேருமே பயமுறுத்த ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அவங்க உறவு இன்னும் வலுவாக தான் இருக்கிறது. டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ்ஸு. லக்ஷ்மி பைக்கில் போகும்போது சின்ன ஆக்சிடெண்ட் ஆச்சு. கால் எலும்பு பிரேக் ஆச்சு. கார்த்திக் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறான். ரவி அப்போது அவுட் ஆஃப் டவுனில் தான் இருந்தான். இந்த நேரத்தில் அவங்க உணர்ச்சிகள் உச்சத்தில் இருந்துச்சு 2 பேருக்கு நடுவில். ஜனவரி 2023 பொங்கல் பண்டிகை அப்போ அவங்க ரகசியமாக பொள்ளாச்சி அருகே இருக்கிற ஒரு அலியா டேமுக்கு போனாங்க. அங்கே அவங்க கை பிடிச்சிக்கிட்டு ரொமான்டிக்காக பேசி ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தாங்க. நீங்களே அது கற்பனை பண்ணி பார்த்துங்க. கார்த்திக் சொன்னான், லக்ஷு, நம்ம வாழ்க்கையே இப்படியே ஆச்சு. அப்போது லக்ஷ்மியோட சகோதரி சுதா சென்னையிலேருந்து வந்து அவங்க ரகசியத்தை தற்செயலாக பார்த்துக்கிட்டா. சுதா லக்ஷ்மியை தனியாக பேச எச்சரித்தா. அக்கா, இது ரொம்ப ரிஸ்க்கு. ரவியனுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்னு தெரியுமா? இந்த சம்பவங்கள் எல்லாம் அவங்களை இன்னும் நெருக்கமாக இருக்கும் ஆரம்பித்து விட்டது. அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தாங்க. டெய்லி டே அண்ட் நைட்டாக. பிப்ரவரி 14 வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு கார்த்தி லக்ஷ்மிக்கு சிவப்பு ரோஜா கொடுத்தான். ரகசிய மீட்டிங்கில் அவங்க உணர்ச்சி நிறைஞ்சு ஹக் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அது இல்லை, வெறும் ஹக் மட்டும்தான், எமோஷ்னலான ஹக்கு. மார்ச் 2 ரவி ஒரு பெரிய பிஸ்னஸ் டீல் பண்ணி ட்ராவல்ஸ் அதிகமாகிடுச்சு. லக்ஷ்மி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தா. கார்த்திக் பக்கத்தில் பிரியாவோட பிரச்சனை அதிகமாகிடுச்சு. பிரியா டைவர்ஸ் வாங்க நினச்சான். இது கார்த்திக்கு பெரிய ஷாக் கொடுத்துச்சு. ஏப்ரல் 10 கோயம்புத்தூர் பகுதியில் ஒரு பெரிய கிரைம் இன்வெஸ்டிகேஷனில் நடந்துட்டு இருந்துச்சு. கார்த்தி அந்த கேஸில் லீட் ஆஃபீஸராக பணியாற்றிட்டே இருந்தார். இரவு நேரத்தில் ஒரு டார்க் ஏரியாவில் சர்ச் பண்ணும்போது திடீர்னு ஒரு கிரிமினல் அவன் மேலே துப்பாக்கியால் சுட்டான். குண்டு அவன் தோல் பகுதியில் பட்டது. ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிச்சு. கார்த்திக் வயலில் கீழே விழுந்துட்டான். அவன் டீம் உடனே அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. கோயம்புத்தூர் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டாக்டர்கள் சொன்னாங்க, குண்டு ஆழமாக போகலை, ஆனால் ரத்தம் இழப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. சர்ஜரி கண்டிப்பாக பண்ணணும். கார்த்திக் அறுவை சிகிச்சை ரூமில் இருந்தான். அவன் மனசில் லக்ஷ்மி நினைவுகள் மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருந்தது. அவன் ஃபோன் அவன் டீம் கிட்ட கொடுத்துருந்தான். ஆனால் உடனே லக்ஷ்மிக்கு தகவல் கொடுக்க சொல்லலை. பயம். அவள் பிரச்சனை சிக்கிக்கிட்ட கூடாதுன்னு. லக்ஷ்மி அப்போது ஸ்கூலில் இருந்து வீட்டுக்கு தான் வந்திருந்தா. இரவு கிட்டத்தட்ட ஒரு 9 மணி இருக்கும். அவள் ஃபோன் ரிங் ஆயிடுச்சு. அது கார்த்திக்கோட கான்ஸ்டபிள் ஒருத்தன். மேடம், இன்ஸ்பெக்டர் சார் ஹாஸ்பிட்டலில் இருக்கார், அவருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. லக்ஷ்மி அதிர்ச்சி ஆகிட்டான். அவள் இதயம் வேகமாக அடிக்க ஆரம்பித்து விட்டது. ரவி வீட்டில் இல்லை, பிஸ்னஸ் ட்ரிப்பில் போயிருந்தான். ஆனால் அவள் ரிஸ்க் எடுத்து உடனே ஆட்டோ பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு போனான். அங்கே போன போது கார்த்தி சர்ஜரி முடிஞ்சு வார்டில் இருந்தான். அவன் கண் திறந்து பார்த்தான். லக்ஷ்மியை பார்த்து ரொம்பவே ஸ்மைல் பண்ண ஆரம்பித்தான். அது அவனுக்கு மனசுக்கு ரொம்பவே ஆறுதலாக இருந்துச்சு. ஆனால் அவள் கண்ணீர் வீழ்ந்தது. கார்த்தி, என்ன ஆச்சு? உன்னை இழக்க முடியாதது எனக்கு. அவன் கையை பிடித்து அழுதான். கார்த்தி மெதுவாக சொன்னான், லக்ஷ்மி, நீ தான் என்னோட லைஃபு. உன்னால் தான் நான் ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கேன். அந்த தருணம் அவங்க உறவை இன்னும் ஸ்ட்ராங்காக ஆக்கிடுச்சு. லக்ஷ்மி அங்கே இருந்து கொஞ்சம் நேரம் அவனோடு இருந்தா. எப்படி இருந்தால் நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. டாக்டர்கள் அவனுக்கு ரெஸ்ட்டு சொன்னாங்க. அவள் வீட்டுக்கு திரும்பும்போது அவர் உயிரோடு இருக்கணும்னு நினச்சி நிம்மதி அடைஞ்சான். ஆனால் உள்ளுக்குள்ளே பயம், இனி என்ன ஆகும்னு. கார்த்திக் ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தான். பிரியா அவனை பார்த்துக்கிட்டே. ஆனால் அவங்க உறவு இன்னும் குளிர்ச்சியாக தான் இருந்தது. மே 5 பிரியா திடீர்னு கார்த்திக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்தான். கார்த்திக், நம்ம உறவு போகிற இடம் இல்லை, நாம் சென்னைக்கு போகிறோம். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கார்த்திக் ஷாக் ஆகிட்டான். அவன் சோகமாக இருந்தான். ஆனால் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ரிலீஃப் கூட இருந்தது. ஏன்னா லக்ஷ்மியோட உறவு இப்போ ஓப்பனாக ஆகலை.
அவன் உடனே லக்ஷ்மிக்கு ஃபோன் பண்ணான். லக்ஷ்மி பிரியா டைவர்ஸ் கேட்குறான். லக்ஷ்மி அவனை கன்சோல் பண்ண ஆரம்பித்தான். கார்த்திக் சோகப்படாதே, நான் இருக்கேன் உன் கூட, நம்ம ஒன்றா இருப்போம். அவள் வார்த்தைகள் அவனுக்கு ஆறுதல் கொடுத்தது. அவங்க ஃபோன் டாக் அதிகமாகிடுச்சு, உணர்ச்சிகள் ஆழமாகிடுச்சு, சந்தோஷமாக இருக்க அதிகமாகிட்டாங்க. ஜூன் 15 அவங்க முதல் சந்திப்போட ஃபஸ்ட்டு ஆனிவர்சரி. லக்ஷ்மி ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தா. கார்த்திக் சொன்னான், லக்ஷ்மி இன்றைக்கி என்ன ஸ்பெஷலு, நம்ம மீட் பண்ணலாமா? அவங்க ரகசியமாக கோயம்புத்தூர் நகரத்துலேருந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு ஒரு ரூம் புக் பண்ணியிருந்தாங்க. இரவு 9 மணிக்கு. லக்ஷ்மி அங்கே வந்து அவள் சிவப்பு சேலை கட்டி அழகாக இருந்தான். கார்த்தி அவளை பார்த்து ரொம்பவே மயங்கிட்டான். ரூமில் உட்காந்து பேச ஆரம்பித்தாங்க. லட்சு, இந்த ஒரு வருஷம் என் லைஃப்லவே மறக்கவே முடியாது. லக்ஷ்மி ஸ்மைல் பண்ணி சொன்னான், எனக்கு தான் கார்த்தி, உன்னால் தான் என் வாழ்க்கை இப்படியே பிரைட்டாக மாறிச்சிருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி. உணர்ச்சிகள் 2 பேருக்கும் உச்சத்தில் இருந்துச்சு. கார்த்தி அவளை க்ளோஸாக இழுத்தான். அவன் கண்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. லட்சு, ஐ லவ் யூ டி. லக்ஷ்மி மெதுவாக சொன்னான், ஐ லவ் யூ டூ கார்த்தி. அப்போ அவங்க முதல்ல ஒரு உம்மா கொடுத்தாங்க. அது டீப்பான உம்மா, ரொமான்டிக்கான உம்மா, எமோஷ்னலாகவே இருந்துச்சு. அவங்க உதடுகள்லேயே உம்மா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உலகமே மறந்துச்சு. அந்த ஒரு உம்மா அவங்க உள்ளுக்குள்ளே இருந்த அன்பை ரொம்பவே வெளிப்படுத்துச்சு. பிறகு அவங்க உணர்ச்சிகள் வெடித்தது. அவங்க உடம்புகள் எல்லாமே பாம்பு மாதிரி சிக்கிக்கிடுச்சு. 2 பேரும் உச்சத்தில் இருந்தாங்க. நீங்களே கற்பனை பண்ணி பார்த்துங்க. அது ஒரு எமோஷ்னலான மூமெண்ட். அவங்க ரகசிய உறவோடு உச்சம். வார்த்தைகளால் சொல்லவே முடியாத அன்பு, ஆசை எல்லாம் கலந்துருந்துச்சு. அந்த இரவு அவங்களுக்கு மறக்க முடியாதது. காலையில் அவங்க பிரியும் போது இன்னும் நெருக்கமாக தான் உணர்ந்தாங்க. ஆனால் கதை இங்கே முடியல. ஜூன் 1 ரவிக்கு எல்லாம் தெரிய வந்தது. சுதா லக்ஷ்மியோட சிஸ்டர். அவங்க ரகசியத்தை ரவிக்கு சொல்லிட்டான். சுதா ரொம்ப கவலைப்பட்டு, அண்ணா அக்கா இப்படி பண்ணுறா சொன்னா. ரவி அங்கிருந்து ஆகிட்டான். அவன் லக்ஷ்மியை வீட்டில் கேள்வி கேட்டான், என்ன இது லக்ஷ்மி, நீ ஏன் இப்படி இருக்க? லக்ஷ்மி அழுது கொண்டே சொன்னான், ரவி நீ என்னை வந்து இது எதுவுமே பண்ண மாட்டேன்ற, சந்தோஷமே கொடுக்க முடியல, நான் தனியாக தான் இருந்தேன், உன் சப்போர்ட்டே இல்லை. ரவி கோபத்தில் இது ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி டைவர்ஸ் ஃபைல் பண்ணிட்டான். கார்த்திக் பக்கத்தில் பிரியாவோட டைவர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போது லக்ஷ்மியும் கார்த்திகிட்ட ஓப்பனாக லவ் சொன்னான். ஆனால் சொசைட்டி பிரச்சனை வந்து கிராமத்தில் டாக் அதிகமாகிடுச்சு. டீச்சர் இப்படி பண்ணிட்டான்னு ஸ்கூலில் சிலர் சைட் அடிச்சிட்டாங்கன்னு. ஆனால் அவங்க 2 பேரும் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. செப்டம்பர் 2023 அவங்க திருமணம் நடந்துச்சு. சின்ன செரிமனி, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டுமே. கோயம்புத்தூரில் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில். இப்போது அவங்க ஹாப்பியாக லைஃப் பண்ணுறாங்க. கோயம்புத்தூரில் சின்ன வீட்டில். லக்ஷ்மி ஸ்கூல் ஒர்க் தொடர்ந்து, கார்த்தி போலீஸ் ஜாபு. அவங்க உறவு இப்போது ஸ்ட்ராங்காக இருக்குது. அன்பும் நிறைஞ்சிருது. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நினைக்கிறேன். நிறைய ட்விஸ்ட்டுகள், எமோஷ்னல்கள் எல்லாமே எழுதி வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து பாருங்கள். அடுத்த ஸ்டோரியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.